ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பான ஒரு அப்டேட்டுங்க. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட சவால் விட்டுருக்காரு. இந்த டைம் வேணால் நீ ஜெயிக்கலாம், உன்னை தொடர்ந்து ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்னன்னா, தொடர்ந்து கார்த்தியால் ரம்யாவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக டெண்டர் கிடச்சிருக்கு. இதை விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ரூமில் போய் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக்கு ரம்யா எழுதுனா அந்த ஒரு லவ் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் கைக்கு போகாமலே ஐஸ்வர்யாவோட சூழ்ச்சினால கார்த்தி வந்துட்டு ரம்யாவை லவ் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டரை ரம்யாவுக்கு கிடச்சிடும். ரம்யா அதனால ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ ரம்யா அதுக்கு நமக்காக இவ்வளோ செஞ்ச கார்த்திகை கண்டிப்பாக நம்ம ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வேகமாக ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு அங்கே இருக்க எல்லா எம்ப்ளாயிஸையும் கூப்பிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள ஒரு எம்ப்ளாய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்கள முகத்தை பார்த்துக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக் வைக்க விரும்பலை. எனக்கு நேற்று கிடைச்ச அந்த ஒரு மிகப்பெரிய டெண்டர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப காரணமாக இருந்தது மிஸ்டர் கார்த்திக். ஸோ கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்த கார்த்திக்கு நானும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்குறேன். அவர் இன்னையிலேருந்து சாதாரண எம்ப்ளாய் கார்த்திக் இல்லை, மெக்கானிக் கார்த்திக்கும் இல்லை, அவர் ரம்யாவோட பிஏ அப்படின்னு சொன்னோன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. இது கார்த்திக் ராஜ் அவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. ஸோ கார்த்திக் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் எதுக்காக இதெல்லாம், நான் சாதாரண தொழிலாளியாகவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கார்த்திக், நீங்கள் எனக்காக நிறைய நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு கிஃப்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்கிறாங்க. முதல்ல கார்த்தி வந்துட்டு மறுக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு மாணிக்கமண்ணாலாம் ரொம்பவே கெஞ்சவும் சரின்னு சொல்லி கார்த்தியை ஒத்துக்கிறாரு. அப்போ அங்கே இருந்த பிஏ எங்கே அப்படின்னா, அந்த பிஏவை வேற ஒரு பிரான்ச்சுக்கு ரம்யா மாற்றிடுறாங்க. ரம்யாவோட ஆசை என்னன்னா, கார்த்தி எப்பவுமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கார்த்தியை வந்து பிஏவா நியமிச்சிருக்காங்க. ஈவினிங் தீபாவுக்கு கார்த்தி ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகிறாரு. என்னங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, என்னை அந்த கம்பெனியோட பிஏ வாக்கியிருக்காங்க, என் எம்டிக்கு பிஏ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தானே. இதை ஐஸ்வர்யாவும் ரியாவும் பார்க்குறாங்க. என்னக்கா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம், கார்த்தி வந்துட்டு அந்த ரம்யாவை லவ் பண்ணுறதா ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்கா. அதனால தான் இது எல்லாமே அந்த ரம்யா செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் கார்த்திக்கு தெரியாது இதெல்லாம் நம்மளோட வேலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.